கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா சிம்மெல்லாம் வந்துட்டு யாருக்கு தெரியாமல் மாற்றி கார்த்திக் தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னடா இது மாயாவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா திடீர்னு வந்துட்டு வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேறு நேமில் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த திக்கமே வந்துட்டு கார்த்திக் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு கேட்க நான் தான் தேவி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல தேவியா அப்படி யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறேன். என்ன வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பேட்மிண்டன் கோச் கார்த்தி தானே அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு அப்படியே திட்டு முழிக்காரு கார்த்தி. ஆமாம் நான் கார்த்தி தான், ஆனால் தேவின்னு எனக்கு இப்போ வரைக்கும் யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்ல ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே ஹை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட லீலைகள் தான் வந்துட்டு தெரியுமே. இங்கிட்ட அதை கேட்டது வந்துட்டு ஜானகி ஷாக் ஆகிடுறாங்க. இவ யாருக்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பக்கன்னு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஜானகி வந்துட்டு வேமா நம்ம மாயா பக்கத்தில் வர்றாங்க. மாயா வந்துட்டு ஒரு நிமிஷம் பெரியமா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன அமைதியாகவே இருக்குங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னே தெரியாது திடீர்னு கால் பண்ணி என்னை பிடிக்குன்னு சொல்கிறீங்களே அதான் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன்ல என்ன வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும்னு. நான் ரொம்ப நாளாக உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், உங்களை பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்ல ஆஹா ஒன்று போயிடுச்சு ஆனால் இன்னொன்று வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்கம் பயங்கரமாக கார்த்தி வந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. தாராளமாக பேசலாமே, நீங்கள் எந்த ஊர் அப்படி இப்படின்னு வந்துட்டு விசாரித்து இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு போட்டுட்டு ஃபோனை வந்துட்டு கட் பண்ணிடு அந்த திக்கம் ஹேட்டி பயங்கர என்ஜாயில் இருக்காங்க. நாளைக்கு போய் அந்த பிள்ளை வந்துட்டு மீட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணதுமே வாடா மாப்பிள்ளை வகையாக சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிரிக்க என்ன மாயா பண்ணிட்டு இருக்க நீ, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ யாருக்கிட்ட பேசுன கார்த்தின்னு வேற சொல்ற, எந்த கார்த்தி அப்படின்னு கேட்க பெரியமா வேற யாரு எல்லாம் இந்த பொறிக்கு கார்த்தி தான் அப்படின்னு சொல்ல மாயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்க இல்லை பெரியமா இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வச்சிருந்தோன்னா அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தனத்தோட வீடியோ வேறு அவகிட்ட இருக்குது, உங்களுக்கே தெரியும்ல, அதை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் யோசிக்கிறப்ப பதட்டமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது நம்ம வீட்லேயும் பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால அந்த கார்த்தியை பற்றின உண்மையை எப்படியாவது நம்ம தனத்துக்கு வந்துட்டு புரிய வைக்கணும். அப்போ தான் அந்த கார்த்தியை விட்டு அவளை வந்துட்டு சுத்தமாக மைண்ட்லேருந்து விளக்க வைக்க முடியும். கதிரும் தனமும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. அதுக்கு தான் பெரியமா நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான், நீ வேற ஒரு பொண்ணு மாதிரி பேசி அவனை வந்துட்டு நாளைக்கு பார்க்கவான்னு சொல்லிட்ட, அவன் வந்தானா நம்ம என்ன பண்ணுறது, நீ எப்படி இப்படியே போய் நிற்பா, அவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் என்கிட்ட பிளான் இருக்குது பெரியமா, பிளான் இல்லாமையா நான் செய்வேன், அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி ஆள் செட் பண்ணிட்டேன், அவனோட முகத்தரையே எப்படியாவது எல்லாம் முன்னாடி கிழிக்கணும் அப்படின்னு சொல்ல என்னமோ மாயா நல்லது நடந்தால் சரிதான், எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பெரியமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆனால் ஒன்று இதை பற்றி எந்த காலத்தில் எப்போவுமே பெரியப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது, நம்மளே இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல நல்ல மனசுக்கு நீ நல்லா தான் மாயா இருப்ப எப்போவுமே, ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க, சீனுவும் தான் நீ வந்துட்டு கதிரும் தனமும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க, ஆனால் உண்மையே சீனு உன்னை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ வைப்பான் அப்படின்னு சொல்ல பெரியமா சீனுவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் சின்ன பையன் மாதிரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிற பெரியமா, நம்ம எப்படியாவது இந்த பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பொறுக்கியோட ஞாபகத்தை தன மனசுலேருந்து நம்ம எப்படியாவது எடுக்கணும், அவன் நல்லவென்ற வேஷத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ஒரு பிளான் வந்துட்டு போடுறாங்க. அடுத்த நாள் கார்த்தியை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை வந்துட்டு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. மாயா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஜானகி கேட்குறாங்க எல்லாமே சரிதான், பேசுகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, வீடியோ மட்டும்தானே எடுப்போம், அதை வந்துட்டு அவன் ஏதாவது சொல்லி ஏமாற்றிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் என்கிட்ட வழி இருக்குது, நான் வந்துட்டு மைக் செட் பண்ணி அமுச்சு வரேன், அப்போ கண்டிப்பாக அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும்ல அப்படின்னு கேட்க இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி அடுத்த நாள் காலையில் கிளம்பி வெளியில் வராங்க. அப்போ அவங்க அப்பா அத்தை எல்லாருமே இருக்காங்க. டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரலான்னு போகிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு உன் மேலே தான் எல்லாருக்குமே கண்ணாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, எந்த பிரச்சனையிலே சிக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு மேலே எனக்கு ஒரு பிரச்சனை வரணுமா, நான் அதான் வந்துட்டு ஊருக்காரங்க எல்லாம் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேனே, இது எல்லாத்துக்காரனா அந்த மாயா தான் அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் விடு, அவளை வந்துட்டு தீர்த்துக்கிட்ட நான் பிளான் போட்டுக்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க.
இங்கிட்டு வந்துட்டு கதிரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்துட்டு பக்கு பக்குன்னு இருக்குது, அவன் எதுவும் கண்டுபிடிச்சி பிளான் சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வீடியோ வேறு அவங்ககிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப பயப்படுறாங்க. பெரியம்மா எதுவுமே ஆகாது, இந்த தடவை எப்படியாவது அந்த பொறுக்கி பயலை சிக்க வச்சே ஆகணும், அப்போ தான் தனத்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பெரியம்மா அப்படின்னு சொல்ல, கடவுளே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சிருது.